அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 32 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாதிருக்கிறது அவன் பாக்கியவான். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, நாமும் பாக்கியவான்கள் இருக்க நாம் விரும்ப வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் பரிசுத்தமாக்குகிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம விரும்ப வேண்டும். கர்த்தருடைய தேவ வசனத்தை நாம் விரும்ப வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவனே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உலகத்தின் ஆசபாசங்கள் உலகத்தின் ஆசைகள் எதுவும் நிலைத்திராது. அது எதுவும் நம்மை கொண்டு போகாது. நாம் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே, நீர் விரும்புகிற கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா. இயேசுவே, நீர் விரும்புகிற தைரியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. இயேசுவே, நீர் விரும்புகிற ஊழியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. இயேசுவே, நீர் விரும்புகிற பரிசுத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. இயேசுவே, நீர் விரும்புகிற கீழ்ப்படுதலை எங்களுக்கு தாங்க ராஜா. இயேசுவே, நீர் விரும்புகிற ஆரோக்கியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. இயேசுவே, நீர் விரும்புகிற தகப்பனே சப்பா, சோத்திரமப்பா, ஊழியத்தை எங்களுக்கு தந்து எங்களை எல்லோரையும் ஆஸ்வதித்து நம்முடைய பரம ராஜ்யத்துக்கு தகப்பனை எங்களை கூட்டி கொண்டு போங்க ராஜா. துதி கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து இம்ம நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.